வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. மதுரையை கண்ணகி எரிச்ச கதையை கேட்டவொடனே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, கண்ணகி தன்னுடைய கணவருக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்காக மதுரையே எரிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் கூஸ் பம்பா இருக்கும் தானே. ஆமா, சரியாதான் செஞ்சிருக்காங்க. கணவனுக்காக போராடி அந்த மதுரையில இருக்க மன்னன் சரியான தீர்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக மதுரையவே எரிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நியாயமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஏமா உன் புருஷன் அப்படி இப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்தாயி அதுக்கு நகையெல்லாம் சொத்தெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் உன் காலில் இருந்த அந்த தண்டையை தூக்கி அவன் விற்க போகும்போது பஞ்சாயத்தாகி அந்த பஞ்சாயத்துல எப்படியோ செத்து போயிடுறான். அதுக்கு நீ அந்த மன்னரை தானே தண்டிச்சிருந்திருக்கணும், அதை விட்டு மதுரையே எரிச்ச அப்படின்னு கேட்டிருப்பாரு. கரெக்டு தானே? உங்களோட கணவருக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நீங்க எதுக்குங்க மதுரை இருக்கணும்? மதுரையில வாழ்ந்த மக்கள் பாவம் இல்லையா? அவங்க சொத்து சுகத்தை இழந்திருப்பாங்க, அவங்களுடைய விவசாய நிலத்தை இழந்திருப்பாங்க, ஆடு மாடு கோழி இழந்திருப்பாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க. ஏன் அவங்களே பல பேர் செத்து போயிருந்திருப்பாங்க. நீங்க உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நீங்க கற்பு கரசியா இருக்கிறதுனால மதுரையே எரிக்க முடியும் அப்படின்னா அந்த மன்னருடைய குடும்பமும் வாரிசும் மட்டும் வசமாவா போகட்டும், ஒன்றும் இல்லாம போகட்டும்னு நீங்க சாபம் விட்டுருந்துருக்கலாம், இல்லை அழிச்சிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு மதுரையை ஏமா நீ அழிச்ச? அதே மாதிரி தாங்க இப்போ பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவங்களுடைய கணவருடைய இழப்புக்கு நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கலாம். நான் அன்னைக்கு பேசினதுதான் அது. ஷாலின் மரியாவா இருந்தாலும் சரி, இல்ல போன வாரம் இதே விஷயத்துக்காக நான் ரஞ்சித் அண்ணாக்கு வீடியோ போட்டிருந்தேன். அவரா இருந்தாலும் சரி, இல்ல பாதிக்கப்பட்ட மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அதாவது பொற்குடி அவர்கள், அவங்களா இருந்தாலும் சரி, நான் இந்த பர்டிகுலர் காரணத்துக்காக தான் திமுகவுக்கு எதிர்த்து நான் அதிமுகவுடன் கூட்டணியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரே பதில் தான், ஒரே ஸ்டாண்டு தான். பதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா கொலைக்கான நீதியை நான் கோர்ட்ல தேட மாட்டேன், தேர்தலில் தான் தேடுவேன் அப்படிங்கிறதே என்ன புரியுதல், என்ன நியாயம்னு எனக்கு புரியல. இதை பல பேர் பேசினதுக்கு அப்புறமும் ரஞ்சித் அவர்கள் மறுபடியும் நான் ஏன் சப்போர்ட் பண்றேன், நான் என்ன பிஜேபியை சப்போர்ட் பண்ணிட்டேன், நான் பர்டிகுலரா பொற்குடி அவர்களுக்கு மட்டும்தான் நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும். என்ன பாஸ், இவ்வளவுதான் உங்களோட புரிதலா? இப்போ இதுல கூட சில பேர் கேட்கக்கூடும், அதாவது ஏன் கொலைக்கான நியாயத்தை நீங்க இது வரைக்கும் தேர்தலில் தேடினதே இல்லையா? ஏன் தேர்தலில் தேடக்கூடாது, கோர்ட்ல தான் தேடணுமா? அப்படின்னா தேடலாம். எப்போ அப்படின்னா ஒரு அரசாங்கமே தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து அநீதியாக மக்களுக்கு துரோகம் செய்தாலும், அது தனி மனிதராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு அநீதி நடக்கும்போது, அந்த அநீதியை அரசாங்கமே நடத்தும் போது அப்போ நீங்க கண்டிப்பா இந்த ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உளவுத்துறை ஆல்ரெடி எச்சரிக்கை விடுத்திருக்கு. நீங்க லைசன்ஸ்டு கன் வச்சிருக்கீங்க, அதை எடுத்துட்டு போங்க, பாதுகாப்பா இருங்க, எங்கேயுமே ஆட்கள் இல்லாம போகாதீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய இந்த கேஸ்ல நிறைய அப்டேட்ஸ் நீங்க பார்க்க முடியும். அண்ட் கொலைக்கான குற்றவாளிகள் அப்படின்னு அறியப்படுறவங்களும் அதிமுக சார்ந்தவர்களும் குண்டர்கள் பிஜேபி காரர்களும் தான் அப்படின்னு இருக்கும்போது அவங்க கூட கூட்டணி வச்சு திமுக தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய துணைவியார் பொற்குடி எதை வச்சுதான் சொல்றாங்க? இங்கதான் இதை நான் தனி மனிதர் கொலையாக பாக்குறேன். இங்க எந்தவித அரசியல் அராஜகம் நடக்கல, அதிகார துஷ்பிரயோகம் நடக்கல, அத்துமீறல் நடக்கல. இது ஒரு கொலை. இதுல அரசாங்கத்துக்கு மேல நீங்க எப்படி பழி போடுறீங்க? பழி போடலாம். எப்போ போடலாம் அப்படின்னா ஆக்ஷனே எடுக்கல, எஃப்ஐஆர் போடல, இந்த கேஸ் மூவ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க மட்டும் இல்லைங்க, உங்க கூட எல்லா இயக்கங்களும் சேர்ந்து கூட நிற்கும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த கேஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. இதற்கான கொலை குற்றவாளிகள் யாரு? இதுல நிறைய பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஒரு கட்சி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ற மாதிரிலாம் இல்லை, நிறைய கட்சிகள் இன்வால்வ் ஆயிருக்கு. இதெல்லாம் இவங்கெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது திமுக மீது பழியை போட்டு அதிமுகவையும் பிஜேபியும் இங்க புனிதராக்க நீங்க முயற்சி செய்வது எதனால்? இது தனி மனிதரோட கொலை தான். ஆனா என்னுடைய கணவர், நான் எனக்கு பர்சனலா தோணுது இதுக்கு டிஎம்கே தான் காரணம், அதனால நான் டிஎம்கே கூட கூட்டணி வைக்க முடியாது, அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஏடிஎம்கே தான், அவங்க கூட தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதெல்லாம் உங்களோட விருப்பம். ஏன் நீங்க இந்த தடவை தேர்தலை நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு நீங்க தைரியமா உடனே வெளியில வந்ததுக்கு. ஆனா அதுக்காகலாம் உங்க கூட நின்று நாங்க அதிமுகலாம் ஓட்டெல்லாம் போட முடியாது. ஏன் கேக்குறீங்களா? உங்களுக்கு இந்த திமுக அரசு எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல, இந்த கேஸ் அப்படியே தேங்கி போய் நிற்குது அப்படின்னா நாங்க எல்லாருமே உங்க கூட நிக்கிறோம், கண்டிப்பா போராட்டத்துல குதிக்கிறோம், தெருவில் நின்று சண்டை போட்டு உயிரை கூட உங்களுக்காக கொடுக்குறோம். ஆனா கண்டிப்பா ஓட்டெல்லாம் போட முடியாது. ஏன்னா நீங்க நிக்கிறது கூட்டணியாக உடன் இருக்கிறது அதிமுக பிஜேபி என்கிற மதவாத கட்சியோட.
அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு இங்க வேற சமாளிக்க முடியாத பிரச்சனை வந்துடும். எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம். ஏன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வந்துடும். அதனால உங்களுடைய கணவருடைய இழப்பு அப்படிங்கிறது நாங்கள் தனி மனிதரோட இழப்பாக தான் பார்க்குறோம். அதை நாங்கள் கோர்ட்டில் கொண்டு போய் தான் தீர்வு காண முடியும்னு நம்புகிறோம். அதற்கு ஏதாவது உதவி வேணும்னா தயவு செய்து நீங்கள் வந்து வெளியில் வந்து தைரியமாக கேளுங்க. நாங்கள் எல்லாருமே வந்து கூட வந்து நிற்கிறது, நாங்கள் எல்லாரும் சொல்கிறது எல்லா இயக்கங்களும் கூட வந்து நிற்கிறதுக்கு உடனடியாக தயாராக இருக்கும். ஆனால் ஓட்டு மட்டும் போடுறதுக்கு தயாராகவே இல்லை. அதுலேயும் இந்த மதவாதிய பிஜேபி அதிமுகவுடன் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராகவே இல்லை. உதாரணத்துக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நடத்தப்பட்ட அநீதிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ரீசெண்டா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் 13 பேர் சுட்டுக்கொலையா இருக்கட்டும், இல்லாட்டினா பாட்ஷாத்தில நடந்தேறப்பட்டுச்சு இல்லையா, என் அம்மாவுக்கு என் அக்காங்களுக்கெல்லாம் நடந்தது இல்லையா, அதுக்கெல்லாம் நாங்க எத்தனை காலம் ஆனாலும் இந்த அதிமுகவை வரவிடக்கூடாது தானே, அதுக்காக நியாயம் கேட்டுட்டே இருக்கணும்ல. அதுதான் அரசாங்கத்தோடைய அராஜகம், அநீதி மக்களுக்கு இழைக்கப்பட்டது. அந்த கொலைகளுக்காகவோ அந்த சம்பவத்துக்காகவோ தான் நாங்க நியாயம் கேட்கணுமே தவிர ஒரு தனி மனிதருடைய கொலைக்காக இல்லை. இப்போ உங்களுக்காக நாங்க வந்து நியாயம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு துணையா நின்னாலோ, அதிமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டாலோ, அதிமுகவுக்கு நாங்கள் ஓட்டு கேட்டாலோ, இப்போ நீட்டு தேர்வினால இறந்து போன தற்கொலை செய்து கொண்ட அனிதா முதல் இன்று வரைக்கும் பல மாணவர்கள் எங்களோட வீட்டிலலாம் இருக்க தானே செய்கிறாங்க. சாத்தான்குளம், பொள்ளாச்சி, இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாமே. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அதிமுக இது வரைக்கும் மக்களுக்கு செய்த அநீதியை, அதாவது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அராஜகமாக நடந்து கொண்ட செயல்களா இருக்கட்டும், தங்களுடைய முட்டாள்தனத்தினால அவங்க போட்டுட்டு வந்த கையொப்பத்தினால ஏற்படுற மரணங்களா இருக்கட்டும், எண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரோடைய வீட்லயுமே இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குன்னு தானே சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் உங்க ஒருத்தருக்காக இந்த அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்கணும், ஓட்டு போடணும், கூட்டணிக்கு போகணும் சொல்லுங்க? மக்கள் ஒரு மரணத்திற்கான நீதியை தேர்தல் மூலமாக தான் பெற்றுத்தர முடியும் அப்படின்னு நம்பிட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன நடந்திருந்திருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லியிருந்தேன். தத்தா சாமந்த் அப்படிங்கிறவர், அவர் ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, யூனியன் லீடரா இருக்காரு, ஒரு கம்யூனிஸ்ட், அவரோட துணைவியாரும் கம்யூனிஸ்ட், அவங்களோட குடும்பமே கம்யூனிஸ்ட் குடும்பம் தான். அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார் மர்மமான முறையில். அப்படி இருந்தப்போ அவங்களுடைய துணைவியார் என்ன பண்றாங்கன்னா, என்னோட கணவருடைய மரணத்துக்கு நான் நீதிக்கு தேடி நான் இந்த தேர்தலில் நிக்க போறேன் நிக்கிறாங்க. அவங்கள அந்த மக்கள் ஜெயிக்க வச்சிருந்துருக்கணுமே, ஜெயிக்க வைக்கல. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதருடைய கொலைக்கு நீங்க நியாயத்தெல்லாம் தேர்தலில் தேட முடியாது, அது கோர்ட்ல தான் தேடி ஆகணும். ஒருவேளை கோர்ட்ல தேட முடியலன்னா நீங்க கண்டிப்பா வந்து அதற்கான இனிஷியேட் எடுங்க. மக்கள் எல்லாம் உங்க கூட வந்து நின்று அதற்காக போராட்டம் நடத்தி அதற்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏதாவது செய்வாங்களே தவிர கண்டிப்பா தேர்தல்ல நியாயம் கிடைக்காது. ஒருவேளை தேர்தலில் நீங்க நின்று நியாயம் தேடணும்னு முயற்சி செஞ்சா கூட நீங்க யாருடன் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத இங்க பார்க்கப்படும். அச்சோ இவனுங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க, இவங்களால எங்களுக்கு வாங்க வேண்டிய தீர்வு அப்படிங்கிறது எக்கச்சக்கம் இருக்கு, இவனுங்களெல்லாம் நாங்க உள்ள கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நீதியெல்லாம் வாங்கிட முடியாது. கௌரி லங்கேஷ், கல்புர்கி, கோவிந்த் பன்சாரி, நரேந்திர தாபோல்கர், இவங்களுடைய மரணத்துக்கு நாங்க காலம் முழுக்க நியாயம் கேட்டுட்டே தானே இருக்கணும். ஏன்னா அவங்க எல்லாருமே பெரிய பெரிய எழுத்தாளர்கள், ஜேர்னலிஸ்ட், ஸ்காலர்ஸ், புரட்சியாளர்கள், தங்களுடைய எழுத்துக்கள் மூலம் புரட்சி செய்தவர்கள். அவங்களுக்கு இந்த நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்லை, அதிபயங்கரமாக கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா அது பிஜேபி தான் அதற்கு காரணம். அப்படி இருக்கும்போது அந்த பிஜேபியை நாங்கள் அதிமுக மூலமாக எங்களுடைய தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் வரவிட விரும்பலை. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியாக பேச்சுரிமையற்று செத்து போகிறதுக்கு நாங்கள் விரும்பலை. புல்டோசர் கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள வர விரும்பலை. திருப்பரங்குன்றம், உத்தரப்பிரதேச ராமர் கோவில் மாதிரி, அயோத்தி ராமர் கோவில் மாதிரி ஆகிறதுக்கு நாங்கள் விரும்பல. அந்த அயோத்தி ராமர் கோவில் அமைப்பதற்காக அங்கே பல பேர் உயிரை விட்டாங்க இல்லையா, அவங்கள மாதிரி எங்களை தமிழ்நாட்டு மக்கள் யாருமே இங்கே உயிரை விடக்கூடாது. எங்களுடைய தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதிமுக பிஜேபிக்கு நாங்கள் ஓட்டு போடவே முடியாது. நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கணும், அதுக்கு நாங்கள் பலிகடை ஆகவே முடியாது.